மகன், எவராலும் தோற்கடிக்க முடியாத பெரும் வீரன் நீ. எனக்கு என் தந்தை தான் இறைவன். என்னுடைய ஒரே எண்ணம் அவருடைய மரியாதையை காக்க வேண்டும். இந்த உலகில் எவன் ஒருவன் என் தந்தையை எதிர்த்து நிற்கின்றானோ அவர்கள் வாழ்வை முடிக்க நானே யமனாக வந்துடுவேன். என் தவப்பலனாக மேகத்தின் நாதமாக பிறந்த மேகநாதனே, நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. என் மாங்கல்யத்தை பறித்தது எதிரிகள் அல்ல, உங்களுடைய பிடிவாதம் தான். அதனால் தான் இன்று நான் என் மணாளனை இழந்து நிற்கின்றேன் என்று அவரை பெற்றவரை அவருக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க வேண்டி வந்துள்ளது. மருமகள் சுலோச்சனா கூறுவது உண்மைதான். ராமனோ அந்த வானர கூட்டங்களோ அல்ல, உங்களுடைய பிடிவாதம். இதற்கு மேலாவது உங்கள் பிடிவாதத்தை கைவிட்டு விடுங்கள். எவரை எதிர்த்து நீங்கள் போரை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அவர் சாதாரணமானவரே அல்ல, அவர் நாராயணன் என்று அன்றே சொன்னேன். ராவணன் பெற்ற வரத்துடன் தேவி நிகும்பலாவின் ஆசியும் அவனுக்கு சேர்ந்து விட்டார். அவனை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. இது யுத்தத்திற்கும் வனவாசத்திற்கும் உள்ள இறுதி வாய்ப்பு. அறநெறியை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அன்னை சக்தியின் ஆசி நமக்கு தேவை. எனக்கு புரிந்துவிட்டது. ஏனென்றால் மேகநாதன் தாய் நிகும்பலா தேவிக்கு செய்த பூஜையை நாம் இடையிலேயே தடுத்து நிறுத்திவிட்டோம். ஆகவே நாம் அதிபராசக்திக்கு ஒரு பூஜை செய்யலாமே. ஆம் அனுமான், நம்மிடம் பொறுப்பு அதிகம் உள்ளது, நேரம் குறைவாக உள்ளது. அதனால் நாம் அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலை பெற்றாக வேண்டும். அன்னையின் ஆசி இல்லாமல் ராவணனை அழிக்க முடியாது. பார்வதி தேவியின் பூஜையை நடத்தி அவர்கள் ஆசியை பெற எங்களுக்கு வழிகாட்டுங்கள். இன்று நடுஇரவு வழிபடுவதற்கு சிறந்த நேரமாகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அன்னைக்கு 108 நீல தாமரைகளை சமர்ப்பிப்பேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது அவர்கள் மனதை குளிர வைக்கும். அவர்கள் உங்களுக்கு தரிசனம் அளிப்பார்கள். அதோடு வெற்றியும் தந்திடுவார்கள். 108 நீல தாமரைகள் கொண்டு வரும் பொறுப்பு என்னுடையது. எனக்கு ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்துங்கள். நான் இந்த மலர்களை எங்கு சென்று தேடுவது? மானசரோவரம், மானசரோவரம், மானசரோவரம். வெற்றி உண்டாகட்டும் அனுமான். தேவியை மகிழ்விக்க பூஜையை தொடங்கப் போகிறார்கள் மகாராஜா. பூஜைக்கு நீல தாமரைகளை கொண்டு வர அனுமனை அனுப்பியிருக்கிறார்கள். நிகும்பலா தேவியே அவருடைய பக்தனை காக்கவில்லையே. அப்படி இருக்க எம்பெருமான் மட்டும் உங்களை காப்பாற்றி விடுவாரா? அவர்கள் முயற்சி செய்யட்டும். நானும் ஒரு முயற்சியை செய்கிறேன். என் எம்பெருமானை மகிழ்விப்பேன். அன்பு மகன் மேகநாதனையும் என் அன்பு தம்பி கும்பகர்ணனையும் இழந்தது என் மனம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. இரு இழப்பால் இன்று ராமன் என்னை கொல்லாது கொன்று விட்டான். எம்பெருமானிடம் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த ராமனையும் அவனுடைய வானர சேனைகளையும் இடம் தெரியாமல் அழித்து விடுகிறேன்.